நம்ம வீட்டு பெண் குழந்தைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்கீம். அதில் அவங்க படிப்புக்கோ, அவங்க ஃபங்க்ஷன், அவங்க வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு அந்த பணத்தை சேமிக்க முடியும். ஒரு 21 வருஷம் நீங்கள் சேமிச்சாக்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் வரும்னு நீங்கள் இந்த வீடியோ முழுசா பாருங்க. அந்த ஸ்கீமில் ஒரு 8 வயசு இல்லை 10 வயசுக்குள்ளே இருந்தால் கூட போதும். மினிமம் ஒரு ரூ. 250 மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டு வந்தால் போதும். 21 வருஷத்துக்கு நீங்கள் பணத்தை கட்டிட்டு வந்தாக்க உங்களுக்கு 8.2% உங்களுக்கு வட்டியாக தராங்க நம்ம இந்திய அரசாங்கமே. அந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா சுகன்யா சமர்த்தி யோஜனா. நீங்கள் 2026 நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாக்கா இந்த ஸ்கீம் மூலிமா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குழந்தைக்கு 18 வயசு முடிஞ்சிடும் 2046. அப்போது நீங்கள் படிப்பு செலவுக்கு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் இல்லைங்களா? அதில் 10 லட்சத்துக்கு நீங்கள் கணக்கு காமிச்சு நீங்கள் டாக்ஸி கட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதில் 1,50,000 நீங்கள் பெண் குழந்தைக்கு சேமிக்கிறீங்க. அதில் மீதி 8,00,000 மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 1,50,000 சேர்த்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை. நான் வருஷத்துக்கு ஒரு 1,50,000 பெண் குழந்தைக்காக நான் சேமிக்கிறேன் அப்படின்னாக்க ஒரு 21 வருஷத்துக்கு 21 வருஷம் முடியும் போது உங்களை வட்டி மட்டுமே எவ்வளோ வருது, அசல் எவ்வளோ வருதுன்னு மட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு 21 வருஷம் நீங்கள் கட்டி முடியும் போது உங்களுக்கு அசல் மட்டும் 22,50,000 வரும் இல்லைங்களா? அது 8.2% உங்களுக்கு வட்டியாக தராங்க. அதில் வட்டி மட்டுமே 46,77,578 ரூபாய் உங்களுக்கு வட்டி மட்டுமே வந்திருக்கும். இது கரெக்டாக முடியும் போது 2047 முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வட்டியோட அமௌண்ட்டை மட்டுமே இந்த அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் அசலும் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 69,27,578. கரெக்டாக நீங்கள் 21 வருஷம் நீங்கள் கட்டிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டு நீங்கள் பார்க்க மட்டும் முடியாது, நீங்கள் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதுவும் பயன்படுத்திக்கலாம். 2 பெண் குழந்தைங்க மேலேயும் நீங்கள் காசு நீங்கள் ரூ. 250 மாதம் மாதம் நீங்கள் கட்டிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் 3ஆவதாக பெண் குழந்தைங்க இருக்குன்னாக்கா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைங்க மட்டுமே தான் இதில் நீங்கள் அந்த ஸ்கீமில் சேர முடியும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படின்னாக்கா மாதம் மாதம் கட்டிக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் சேமிக்க முடியும். அதிலேயே அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் நான் 1,50,000 கட்டிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுவும் ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம லைஃப்பில் நிறைய லோன் வாங்குகிறோம். லோன் வாங்கி நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம். ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது நம்ம செலவு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம கடைசி கட்டத்தில் நம்ம பெண் குழந்தைக்கு அவங்களுக்கு சேமிக்கணுன்னாக்கா இது ஒரு வழியாக இருக்கும். இதை பயன்படுத்திக்கிங்க.